ஃப்ரெண்ட்ஸ் நேற்று 744 எப்பி 4 டிரைவ் வந்து டயர் சேஞ்ச் பண்ணுறதுன்ட்டு டயர்லாம் கட்டி ரோடு ஏற்றுனுங்க. ஒரு இது ராமங்க கடை லீவு. மோர்பாளையம் வந்து பார்த்தா மோர்பாளையம் கடை லீவு. அதனால இன்னைக்கு இன்னைக்கு அந்த பச்சை ஓட்டுறதுக்கு அப்செட்டாக எடுத்துருக்கீங்க. எடுத்துட்டு போறதான் இது இந்த மாப்பிள்ளை தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். நான் வீட்டுக்கு போயிட்டு டயர் மாட்டுறது வீடியோ காமிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக டயரை மாற்றி அந்த அந்த லெஃப்ட் வீலில் 6 பஞ்சருங்க, ரைட்டில் வந்து 3 பஞ்சருங்க. ஒரு வழியாக மாற்றிட்டு வந்து டயர் மாற்றிட்டு வந்துட்டு ஒரு டயர் எடுத்து மாட்டி நம்ம மாப்பிள்ளை டைட் வச்சுட்டு இருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு சின்ன அந்த வண்டிக்கு ஒரு சின்ன ஆல்ட்ரு பண்ணியிருக்குது. வாங்க என்னன்னு காமிக்கிறேன். அப்புறம் பின்னாடி இந்த டெய்லருக்கு இந்த குண்டு கட்டாயிருச்சுங்க. இது நான் மாப்பிள்ளை தான் ஓட்டிகிட்டு போய் எல்லாம் கட் பண்ணிவிட்டேன். அப்படி இது ஒன்று மாற்றிருக்குது. அப்புறம் சுவிட்ச் பாக்ஸுக்கு அப்புறம் இது மாதிரி பட்டை வச்சு அடிச்சிருக்குதுங்க சைடில். 2 வண்டிக்கும், இந்த வண்டிக்கு ஒன்று, அப்புறம் அந்த வண்டிக்கும் சவுண்டு போட்டு அவ்வளோதான். இந்த செட்டு டயர் மாட்டோன்னு பெருசாக தெரியுதுங்க. ரைட் சைடு வில்லு மாட்டியாச்சு. இது மாப்பிள்ளை தான் டைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவ்வளோதாங்க, டைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. இந்த வண்டியோட வேலை முடிஞ்சது. அடுத்த ஒரு வண்டிக்காக செட்டு வைக்கணும். செட்டு வச்சா வேலை முடிஞ்சுதுங்க. அப்புறம் இந்த வண்டிக்கு சுவராஜ் 2 வண்டிக்கும் செட்டு எது மாதிரி வச்சா நல்லாயிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறங்க சுவராஜில் எந்த வண்டி எடுத்தால் பர்ஃபார்மன்ஸுக்கு எந்தெந்த எல்லா பர்ஃபார்மன்ஸுக்கும் நல்லாயிருக்கும் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் பருத்திவெளிக்காரரு A25 எடுத்துருக்காரு, ஷட்டில் ஸ்விஃப்ட்டுக்கு. அதுக்கு ஒரு கிட்ட நல்லா தான் அவர் இதுக்கு யூஸ் நல்லா இருக்குன்றாரு. அப்புறம் நான் இன்னும் ஓட்டி பார்த்ததில்லை அந்த வண்டியை. இப்படி அந்த வண்டி A55 சுவராஜ் A55 தான் எடுத்துருக்கிறாரு. ஷட்டில் ஸ்விஃப்ட் புது மாடல் ஃபஸ்ட் வண்டி அவர் தான் எடுத்துக்கிறாரு. அந்த வண்டி எப்படி பரவாயில்லையா என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவரும் சேனல் வச்சுருக்காருங்க, தர்ஷி டிராக்டர் லைஃப்னு இருக்கும். இருங்க ஃபுல் வியூ காட்டுறேன். பேனட் இறக்கி விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வீல் அப்படியே கொஞ்சம் இறங்கியிருக்கிற மாதிரி, ஃப்ரண்ட் வீல் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க.
ம் அவ்வளோதாங்க. மாப்பிள்ளை வர கருத்து போயிட்டுருக்காராம். எடுத்து நிழலில் விட சொல்கிற அப்படி கருத்து போட்டு பொண்ணு தர மாட்டேன்றாங்க. அவனுக்கு வேறு ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு பார்த்துட்ருக்குறான். சரி, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த விஷயம் இப்போ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.